அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது 28ஆம் தேதி ஜூலை மாதம் கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரியுடைய தங்கச்சி சந்திரகலா போடுற திட்டம் எல்லாமே தோற்று போயிடுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா துர்காவுக்கும் அந்த நவீனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. அதாவது வேற ஒரு மாப்பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மாப்பிள்ளையை போய் நவீன் மாதிரி நடிக்க சொல்லி ரவுடிங்க அவரை கடத்திட்டு போய் அங்கே வச்சுருப்பாங்க. நவீன் இங்கே பொம்பளை வேஷம் போட்டுட்டு துர்கா இதில் மோதிரமெல்லாம் மாற்றி எல்லாம் முடிச்சிருவார். அப்போ கார்த்திகிட்ட நான் தான் ஜெயித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, தோற்று போயிட்டு ஜெயிச்சேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் நவீனை கடத்தி வச்சிருக்கிற ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னே அங்கே பெரிய மாப்பிள்ளை போட்டோவை பார்த்துட்டு அதிர்ச்சியாக கிடைக்கிறாங்க. இந்த தடவை நான் என்னை தோக்கடிச்சிட்டிங்களா, டேய் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி என்னை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா ரேவதி பார்த்திங்கன்னா இவங்க கார்த்திக் ஏற்கனவே தீபாங்கிறவங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நேராக பாட்டிக்கிட்ட போய் அழுகிறாங்க. ஏன் பாட்டி என்கிட்ட மறைச்சிங்க, இதெல்லாம் சொல்லலை. இல்லைம்மா, அவன் கார்த்தி என்கிட்ட சொன்னாப்புல, உங்கள்கிட்ட எல்லாமே சொன்னாப்புலையாம்மா, உண்மையை பூரா சொல்லியிருக்கிறான், நீதாம்மா கண்டுக்கலைங்கிறப்ப நான் அந்த இருந்த மனநிலையில் அவர் என்கிட்ட பேசினதை நான் என்ன ஏதுன்னு கூட கேட்டுக்கல பாட்டி அப்படிங்கிறாங்க. உண்மை அதுதான்ப்பா, அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. அந்த தீபா கூட அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ஏற்றுக்கல யாருமே வீட்டில். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவன் தீபாவை ஏற்றுக்கிட்டு வாழலாம்னு நினைக்கிறப்ப அவள் இறந்துட்டா. கண்டிப்பாக நீ மனசு மாறிக்குவா. அவனை நீ தான் மனசை தேற்றி நல்ல முறையில் நீ அவனுக்கு மனைவியாக இருக்கணும். நீ கவலைப்படாத ரேவதி, அவன் ரொம்ப நல்லவங்கிறாங்க. சரி பாட்டி, எனக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சுதானே, இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, ஃபேக்ட்ரியில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பண்ணி எல்லாமே ஃபங்க்ஷன் அந்த செங்கல் சூளை ஃபேக்ட்ரி இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்தது சிவனாண்டியும் சந்திரகலாவும் இன்னொரு பிளான் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் இந்த இது ஓப்பன் பண்ணுறப்ப அந்த இது கரண்ட் மூலிமா ஷாக் கொடுத்து சாமுண்டீஸ்வரியை கொல்றதுக்கு திட்டம் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்கிற மேனேஜர் ஃபோன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியிருப்பா, காலையில் வந்துடுறோங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியோட அவங்க மொத்த ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமாக. உடனே அவர் அந்த பக்கம் போன உடனே சிவனாண்டி ஆளுங்க போய் ஷாக் அடிக்கிற மாதிரி அது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு வந்துடுவானுங்க. சரி சாக்கடிச்சு சாகட்டோவ அப்படின்ட்டு எல்லாம் பக்கா பிளான் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ரேவதி அடுத்த சீனில் ரேவதிங்கிறது நேராக அங்கே போகிறாங்க தீபாவோட அம்மாவை பார்க்க. அம்மா, நீங்கள் ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்சிங்க? தீபா தான் உங்கள் பொண்ணு, கார்த்தி தான் உங்கள் மாப்பிள்ளைங்கிறத ஏன் என்கிட்ட நீங்கள் கூட இப்படி மறைச்சிட்டிங்களேம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் மறைக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், நீங்கள் 2 பேரும் நல்லா சந்தோஷமாக வாழணுன்னு தான் நினச்சேன். ஏற்கனவே குடும்பத்தில் 1000 பிரச்சனை கஷ்டம் இதெல்லாம் இருந்துகிட்ருக்குது. அதனால தான்மா நான் எதையுமே சொல்லலை, தப்பாக நினச்சிக்காதம்மா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தீபா இறந்துட்டா, அவளும் என் பொண்ணு தான். இருந்தாலும் இனிமேல் கார்த்திக் நீதாம்மா மனைவி, இனிமேல் நீ அவர் கூட சந்தோஷமாக நீ வாழணுங்கிறதா எங்களோட ஆசை. அதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மறந்துடு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல அப்படின்ட்டு ரேவதி அழுகிறாங்க. ப்ளீஸ் ரேவதி, அழுகாத அப்படிங்கிறாங்க. தீபாவுக்கு என்னம்மா பிடிக்கும், அவர் எப்படிலாம் அவர் இது பண்ணார் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. தீபா நல்லா பாட்டு பாடுவாம்மா, அதை வச்சு தான் அவர் கடைசியாக அவளை விரும்ப ஆரம்பித்தார். ஆனால் கடைசியில் வாழை கொடுத்து வைக்கல, என் பொண்ணுக்கு தான் வாழை கொடுத்து வைக்கல. நீயாவது ரேவதி அவரோட நல்லா வாழு, ஏன்னா என் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எங்களுக்கு நிறைய குடும்பத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, என் உயிரை காப்பாற்றிருக்காரு, எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றிருக்காரு, இன்னும் எங்கள் குடும்பத்துக்கு எப்போவுமே அவர் நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்காரு. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்கனவே இன்னொருத்தி அவர் விரும்பினார், இன்னொரு பொண்ணு அவர் வாழ்க்கையில் இருக்கிறாருங்கிறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப அழுகியாக வருதுன்னு அழுகிறாங்க. அப்படிலாம் நினைக்காதம்மா, எல்லாம் சரியாக போயிடும். அவரை எப்படியாவது நான் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மனசை மாற்றிக்கிறாங்க. அப்படி ஒரு சீன் அந்த சீனு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாருமே காலையில் வந்துறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மிஷினை இது பண்ணுறவன் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த மேனேஜரு சரி எதுக்கும் அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தரம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி போய் தொடராரு. சேக் அடித்து உளுந்துடுறாரு. உளுந்து மயக்கமானோடனே அங்கே இருக்கிறவங்களும் ஓடி இருந்தோடனே ஐயோ அந்த ரவுடி, அதாவது சிவனாண்டியோட ஆள் என்ன பண்ணுறான்னா, அச்சோ இவன் இப்படி பண்ணி தொலைச்சிட்டானே அப்படின்னு சிவனாண்டிக்கு ஃபோனை போடுறாரு. ஐயா, அந்த சாமுண்டீஸ்வரி இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆள் மேனேஜரே ஓப்பன் பண்ணிட்டாடே, என்னடா எதை பார்த்தாலும் சொதப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிறவங்கட்டலாம் அந்த சாக்கடிச்சு தான் செத்தான்னு இருக்கக்கூடாது, மயக்கம் போட்டு உளுந்துட்டான்னு சொல்லி கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே கம்பெனியில் இருக்கிற ஆளுகிட்டலாம் ஐயோ மயங்கிட்டாருன்னு சொல்லி அவர் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா உடனே இந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே எல்லாம் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லா
எல்லாருமே சந்தோஷமான முறையில் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, சரி நம்ம அவங்க வர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம ஏதாச்சும் ஒன்று கூட ஒன்று பண்ணி விட்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே அங்கே வர்றாங்க. வந்தோடனே அங்கே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை வச்சு அவங்க வந்து மெக்கானிக்கை வந்து இது சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சரி பண்ணி கேட்குறதுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் கதைக்களம் வந்து இப்போ கார்த்திகை தீபம் சீரியலில் போய்கிட்டு இருக்குது. ரேவதி வந்து கார்த்தி தன்னோட மனசில் இடம் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. சந்திரகலா சிவனாண்டி வந்து எப்படியாவது இவங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக துடிச்சிட்ருக்குறாங்க. இங்கே வந்து பெரிய ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.